ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய போதனைகளிலும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த காரியங்களை விட்டெல்லாம் நம்மை தவிர்ந்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபா உரையில் நபிகளாரின் இறுதி ஹஜ் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால தாவா பிரச்சாரத்தை, தன்னுடைய 23 ஆண்டுகால தூதுத்துவ பணியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜிலே சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் 23 ஆண்டு காலம் செய்த பிரச்சார பணியை, செய்த தாவாவை, தன்னுடைய தூதுத்துவ பணியை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னால் நிறைவு செய்தார்கள். அதைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய இரத்தின சுருக்கமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உரைதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய இறுதி உபதேசமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பிறை 9ஆம் தினத்திலே அரஃபா மைதானத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் படை சூழ நின்று கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தான் செய்த தாவா பிரச்சாரத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் இரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படியே ஒப்புவித்தார்கள். அதைத்தான் நாம் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய உபதேசம் என்று சொல்லி ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அந்த உபதேசத்தை தான் இன்றைய குத்துபா உரையிலே உங்களோடு இரத்தின சுருக்கமாக நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லிதாகுது அன்னி மனாசிக்கக்கும், என்னுடைய அருமை தோழர்களே, நான் சொல்கிற விஷயங்களை இன்றைய தினம் என்னிடத்திலிருந்து நீங்கள் சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்னி லா அத்ரி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, சில வேளை இந்த வருடத்துக்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை இந்த மைதானத்திலே நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. எனவே நான் சொல்லக்கூடிய அத்தனை அம்சங்களையும் சரிவர நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து அப்படியே சொன்னார்கள். சஹாபாக்கள் நபிகளாருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அய்யுஹன்னாஸ், மக்களே, ஐய யௌமின் ஹாதா, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து பிறகு கேட்டார்கள், வய்யு பலதின் ஹாதா, இந்த ஊர் எந்த ஊர் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், எங்களுக்கு தெரியாது,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், வஅய்யு ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாதம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்றார்கள். நபிகளார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதா பலதுன் ஹராம், இந்த ஊர் இருக்கிறதே, இந்த மக்கமா நகரம் இருக்கிறதே, இது புனிதமிக்க நகரமாகும் என்று சொன்னார்கள். இந்த மாதம் இருக்கிறது துல்ஹஜ் மாதம், இது புனிதமானது. இந்த நாள் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது, இதுவும் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய இன்ன திமாக்கும், உங்களுடைய இரத்தம் புனிதமானது, வாம்பாலுக்கும் சொத்து புனிதமானது, வாராலுக்கும் உங்களுடைய மானம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த அரஃபா நாள் எப்படி புனிதமானதோ, வஃபி பலதிக்கும் ஹாதா, மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா, துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, அதே போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய இரத்தம் புனிதமானது, சொத்து புனிதமானது, மானம் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, முதலாவது இந்த உலகத்திலே மனித உரிமைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவாதம் அளித்தார்கள். உலகத்தில் இன்றைக்கு மனித உரிமைகள் பற்றி அதிகம் பேசப்படுகிறது, மனிதனுடைய உணர்வுகளை பற்றி பேசப்படுகிறது, மனிதனுடைய மானத்தை பற்றி பேசப்படுகிறது, மனிதனுடைய பொருளாதார சுரண்டல்களை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து முதலாவது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இன்ன திமாக்கும், உங்கள் ஒருவருடைய இரத்தம் புனிதமானது, வாம்பாலுக்கும் சொத்து செல்வங்கள் புனிதமானது, வாராலுக்கும் மானம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சாதாரணமான புனிதம் அல்ல, கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த அரஃபா நாள் எப்படி புனிதமானதோ, வஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ அது போல புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, வான்தும் தஸஅலூன அன்னி, என்னை பற்றி நீங்கள் மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிப்பான். அல்லாஹ் எல்லோரையும் எழுப்பாட்டி மஹ்ஷர் மைதானத்தில் நிப்பாட்டி அல்லாஹு தஆலா வருவான், மலக்குமார்கள் அணி அணியாக வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய என்னை பற்றி விசாரிப்பான். வான்தும் தஸஅலூன அன்னி, என்னை பற்றி நீங்கள் அல்லாஹு தஆலாவால் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஃபமா அன்தும் காயிலூன், அல்லாஹ் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் என்னை பற்றி நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள், என்ன சொல்லுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எங்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவோம், நீங்கள் எங்களுக்கான உபதேசத்தை சரியாக சொல்லிவிட்டீர்கள், உங்களுடைய தாவாவை சரியாக பூரணப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய பிரச்சாரத்தை எங்களுக்கு சரியாக எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் فقال بأسبيه السبابة يرفعها إلى السماء وينكتها إلى الناس, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி பிறகு பூமியில் இருக்கிற சஹாபாக்களை பார்த்து சுட்டிக்காட்டி, அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீதான் சாட்சி, யா அல்லாஹ் நீதான் சாட்சி, யா அல்லாஹ் நீதான் சாட்சி, நான் என்னுடைய தாவாவை இந்த மக்களுக்கு பூரணமாக எத்தி வைத்து விட்டேன், இதற்கு நீதான் சாட்சி என்று சொன்ன பொழுது அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, சூரா மாயிதா 3ஆம் வசனம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியாமத்துகளை உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் வந்த எல்லா மக்களுக்குமான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சஹாபாக்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரனாவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா யظ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அல்லாஹ் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு துரோகம் இழைக்க மாட்டான். வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி அஹீ, ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில்
ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் அந்த முஸ்லிமுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமன் ஃபர்ரஜ அன் குர்பத்தி முஸ்லிமின் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்தால், ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்கினால், அல்லாஹ் நாளை மறுமை நாளில அந்த நீக்கிய மனிதனுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்குவான், நீக்குவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் மறைத்தால் அல்லாஹ் இந்த முஸ்லிமுடைய குறையை மறுமையில் மறைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு விதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து, அரஃபா மைதானத்திலே வைத்து சொன்னார்கள். சகோதரர்களே, பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, வஸதல்கௌன ரப்பக்கும், நாளை மறுமை நாளில் உங்களை உங்களுடைய ரப்பு சந்திப்பான், நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அந்த நேரத்தில் ஃபயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், அந்த ரப்பு உங்களுடைய அமல்களை பற்றி மறுமையில் விசாரணை செய்வான். இந்த உலகத்தில் நீங்க இதை செய்த எல்லா செயல்பாடுகளையும் பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே மறுமையிலே விசாரணை செய்வான். அந்த விசாரணை எப்படி தெரியுமா இருக்கும்? அது சாதாரண விசாரணை அல்ல. உங்கள் எல்லோருக்குமே நீங்கள் செய்த செயல்பாடுகளுடைய பட்டோலை, வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்த அத்தனை செயல்பாடுகளுடைய பட்டோலை நாளை மறுமையிலே அவனுடைய கழுத்திலே அப்படியே தொங்க போடப்படும். கிதாபன் யல்காஹு மன்சூரா, ஒரு நீண்ட பட்டோலை, விரிக்கப்பட்ட பட்டோலை. அல்லாஹ் சொல்லுவானா, மிக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை கொஞ்சம் படித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உலகத்தில் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாய், உலகத்தில் என்ன எல்லாம் செய்திருக்கிறாய், உலகத்தில் எப்படிப்பட்ட மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறாய் என்பதற்கு நீதான் சாட்சி என்று சொல்லி அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்த எல்லா செயல்பாடுகளையும் கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸதல்கௌன ரப்பக்கும், மறுமையில் உங்கள் ரப்பை சந்திப்பீர்கள். ஃபயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், உங்கள் அமல்களை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபலா தர்ஜுஉ பாதி குஃபாரா, எனக்கு பின்னால் நீங்கள் நிராகரித்து சென்றக்கூடிய காபிர்களாக மாறிவிடாதீர்கள். யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅலின், ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டு, ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு எனக்கு பின்னால் நீங்கள் நிராகரிக்கிற நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சஹாபாக்களை பார்த்து, யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய 10ஆம் நாள், சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே 10ஆம் நாள் மினாவிலே கூடாரம் அடித்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10ஆம் நாளிலே சஹாபாக்கள் ஹஜ்ஜிலே உள்ள கடமைகளில் ஒன்றான குர்பானி அறுக்க வேண்டும், தலைக்கு மொட்டையடிக்க வேண்டும், அதே நேரத்தில் அங்கு ஜமராத்துக்கு போய் கல்லறிய வேண்டும். அந்த கடமைகளை செய்கிற அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து, ஹத்தபன் நாசு யௌமன் நஹர், அல்லாஹ்வுடைய தூதர் 10ஆம் நாள் சஹாபாக்களுக்கு ஒரு உரையாற்றுகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள். அரஃபாவில் வைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மினாவில் வைத்தும் சொன்னார்கள். ஹத்தபன் நாஸ், மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குத்பா ஓதுகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஐயு யௌமின் ஹாதா வ ஐயு பலதின் ஹாதா வ ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த நாளை பற்றி தெரியுமா, இந்த மாதத்தை பற்றி தெரியுமா, இந்த இடத்தை பற்றி தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்ன திமாக்கும் வ அம்வாலுக்கும் வ அராலுக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்களுடைய ஒருவருடைய இரத்தம் புனிதமானது, ஒருவருடைய சொத்து புனிதமானது, ஒருவருடைய மானம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் எப்படி புனிதமானதோ, வஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, வஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, அதுபோல உங்களுடைய இரத்தம் புனிதமானது, மானம் புனிதமானது, சொத்து செல்வங்கள் அனைத்துமே புனிதமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள். அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இரட்சகன் ஒருவன் தான், உங்கள் இரட்சகன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தையும் ஆதம் என்கிற ஒருவர் தான். நீங்கள் கிளைகளாக கோத்திரங்களாக இருப்பதன் மூலமாக உங்களுடைய இரட்சகன் ஒருவன் மாத்திரம்தான்.
உங்களுடைய தந்தையும் ஒருவர்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل لعربين على அஜமீன், ஒரு அரபிக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் கிடையாது. வலா லிஅஜமியின் அலா அரபீன், ஒரு அரபியை விட ஒரு அரபு பேச தெரியாதவருக்கு எந்த விதமான கண்ணியமும் கிடையாது. வலா அஹ்மர் அலா அஸ்வத, கருப்பனை விட வெள்ளையனுக்கோ வெள்ளையனை விட கருப்பனுக்கோ எந்த விதமான கண்ணியமும் இஸ்லாத்தில் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லா பித்தக்வா, அல்லாஹ்விடத்தில கண்ணியமானவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில யாருக்கு தக்வா இருக்கிறதோ அவர்தான் கண்ணியமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில யார் செல்வந்தராக இருந்தாலும் சரி, யார் வெள்ளையராக இருந்தாலும் சரி, யார் கருப்பராக இருந்தாலும் சரி, யார் அரபியாக இருந்தாலும் சரி, யார் அஜமியாக இருந்தாலும் சரி, இதால கண்ணியம் வருவது கிடையாது. யார்கிட்ட கண்ணியம் வேணும் என்று சொன்னால் தக்குவா உள்ள மக்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமி மவ்தூன், ஜாஹிலிய காலத்துல நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்த அத்தனை அறியாமை காலத்து நடைமுறைகளையும் அத்தனை காரியங்களையும் என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழால் நான் போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜாஹிலிய காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள், ஜாஹிலிய காலத்தில் இருந்த அத்தனை ஜாஹிலிய சமூகம் செய்து வந்த அத்தனை கோட்பாடுகளையும் இன்றைய தினம் என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வதிமாஉல் ஜாஹிலியத்தி மௌலூன், ஜாஹிலிய காலத்துல கொலைக்கு கொலை, பழிக்கு பழி வாங்கப்படும். அந்த பழி வாங்கப்படுகிற அத்தனை அம்சங்களையும் இன்றைய தினத்தோடு நான் முற்றாக ஒழித்து கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஇன்ன அவ்வலு தமின் அலவு ஃபீ திமாஇனா தமு இப்னு ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ், அதாவது அறியாமை காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குதல் என்கிற விஷயம் இன்றைய தினத்தோடு ரத்து செய்யப்படுகிறது. அதனுடைய முதல் அம்சமாக எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ரபியாவுடைய குழந்தை, அதாவது ரபியாவுடைய குழந்தை ஹுதைல் கோத்திரத்தாரால் கொலை செய்யப்படுகிறது. அப்படி கொலை செய்யப்படுகிற அந்த ரபியாவுடைய குழந்தைக்கு நான் இன்றைய தினம் மன்னிப்பளிக்கிறேன். அப்துல் முத்தலிபுடைய பேத்தி பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நடந்த கொலையை நான் இன்றைய தினம் மன்னித்து அதற்கான பரிகாரமாகிய அந்த பழிக்கு பழி வாங்குதல் என்ற அந்த ஜாஹிலிய கால நடைமுறையை இன்றோடு நான் இல்லாமல் ஒழிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து, ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து பழிக்கு பழி வாங்குதல், ஒருவர் இன்னும் ஒருவரை கொலை செய்தால் எப்படியாவது அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரை கொலை செய்தால் தான் அந்த இரத்த வெறி அடங்கும் என்கிற அந்த மோசமான நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து இல்லாமல் ஆக்கினார்கள். தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய காலத்துல வட்டி என்று சொல்லக்கூடிய மோசமான வன்கொடுமை தலைவிரித்தாடுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து விட்டான், வயுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹு தஆலா வளர்ப்பான் என்று அல்லாஹ் சவால் விடுகிற இந்த வட்டி என்பது யுஹாரிபூன் அல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போராடுகிற ஒரு பாவம் என்று குர்ஆன் சொல்கிற அந்த வட்டி என்கிற கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரம் ஜாஹிலிய காலத்துல தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரிபல் ஜாஹிலியத்தி மௌலூன், ஜாஹிலிய காலத்துல கொடுக்கப்பட்டு வந்த, ஜாஹிலிய காலத்துல வாங்கப்பட்டு வந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துமே இன்றைய தினம் இல்லாமலாக்கப்படுகிறது. வஅவ்வலு ரிபன் அலவு ரிபானா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஃபைன்னஹு மௌலூன் குல்லு, அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது அத்தனை அம்சங்களையும் தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவருக்கு வர வேண்டிய வட்டிகள் அனைத்தையுமே இன்றைய தினம் எங்களுடைய அப்துல் முத்தலிப் குடும்பம் சார்பாக நாங்கள் ரத்து செய்கிறோம். இதற்கு பிறகு யாரும் யாருக்கும் வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடனை தவிர, கடன் இருந்தால் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள், வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டு விட்டது.
எனவே வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன். இதற்கு பிறகு வட்டி என்கிற இந்த வன்கொடுமை இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பின்னால் என்னுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கப்படுகிறது. வட்டி என்கிற இந்த கலாச்சாரம் இந்த முஸ்லிம் சமூகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வட்டியை தடை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் குறித்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே அலா வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் பண்ணுங்கள். ஃபைன்னஹுன்ன அவானின் இந்தக்கும், அவர்கள் உங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதை தவிர வேறொன்றை கொண்டும் அவர்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, அவர்கள் மானக்கேடான அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஃபைன் ஃபஅல்ன ஃபஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவர்களை படுக்கையை விட்டு நீங்கள் ஓரப்படுத்தி விடுங்கள். அந்த விஷயத்தில் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால், ஃபைன் அத்தான, அவர்கள் உங்களுக்கு வழிபடவில்லை என்றால் வதரிபூஹுன்ன லர்பன் கைர முபர்ரஹ், அவர்களுக்கு காயம் ஏற்படாமல் அடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைன் அத்தனக்கும், அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எந்த விதமான வேறு வழிகளையும் நீங்கள் தேட வேண்டாம், அவர்களை நீங்கள் தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கான உரிமையை ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து உறுதிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொன்னார்கள், வத்தகுல்லாஹ பின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய உரிமை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னகும் மகதுமுஹுன்ன பி அமானில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள் அவர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை கொண்டுதான் அவர்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலக்கும் அலைஹின்ன அல்லா யுதீன ஃபுர்ஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களை உங்களுடைய வீடுகளுக்குள் அனுமதிப்பது கூடாது. இது பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஃபைன் ஃபஅல்ன தாலிக், அப்படி அவர்கள் செய்துவிட்டால் ஃபதரிபூஹுன்ன லர்பன் கைர முபர்ரஹ், அவர்களை காயம் ஏற்படாதவாறு அடித்து திருத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலஹுன்ன அலைக்கும், ஆனால் பெண்களாகி அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது, நல்ல முறையில் அவர்களுக்கான உணவை கொண்டு கொடுப்பது, அவர்களுக்கான வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுப்பது உங்கள் மீதுள்ள பொறுப்பு. அதை அழகாக செய்து விடுங்கள் தோழர்களே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கணவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கான பொறுப்பு என்ன, ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னுடைய கணவருக்கான பொறுப்பு என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து மிக தெளிவாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அருமை தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் அப்படி பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ இன் உம்மிர அலைக்கும் அபதுன் ஹபஷியுன், உங்களுக்கு ஒரு கருப்பு நிற அடிமை, ஒரு ஹபஷி நாட்டு அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஃபஸ்மஉ லஹு வ அதீஉ மா காம லக்கும் கிதாபில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்துக்கு கீழால் நின்று ஆட்சி செய்கிற வரைக்கும் அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது உங்கள் மீதுள்ள பொறுப்பு, உங்கள் மீதுள்ள கடமை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு தலைமைத்துவத்துக்கு வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முன்னால் நின்று தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் அவருடைய தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய தோழர்களே, நிறைவான முஸ்லிம் யார் தெரியுமா? சரியான முஸ்லிம் யார் தெரியுமா? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவின் மூலமாகவும் தன்னுடைய கரத்தின் மூலமாகவும் பிற முஸ்லிம் அமைதி அடைகிறானோ, பிற முஸ்லிம் தொல்லை பெறவில்லையோ, அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களை பார்க்க முடியவில்லை. ஒரு முஸ்லிமால் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது.
ஒரு முஸ்லிமால் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய மானம் போக்காட்டப்படுகிறது. ஒரு முஸ்லிமால் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு முஸ்லிமால் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு பல்வேறுபட்ட மோசமான தொல்லைகள் தீங்குகள் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம், நல்ல முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய நாவின் மூலமும் தன்னுடைய கரத்தின் மூலமும் பிற முஸ்லிம் தொல்லை பெறவில்லையோ, தொல்லை அனுபவிக்கவில்லையோ, அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, என் அருமை தோழர்களே, இஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வழிபட்டு விடுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், ஐவேளை தொழுகையும் பள்ளிவாசலிலே போய் தொழுது கொள்ளுங்கள். வசூமு சஹரக்கும், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்புகளை நீங்கள் சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சொத்து செல்வங்களுக்கான ஜகாத்துகளை நீங்கள் கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஅதீஉ உமராஅக்கும், உங்களுடைய தலைவர்மார்களுக்கு வழிபட்டு விடுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பக்கும், உங்கள் ரப்பு உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்துக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ரப்புக்கு அடிபணிய வேண்டும், ஐவேளை தொழ வேண்டும், ரமலான் வந்து விட்டால் நோன்பு பிடிக்க வேண்டும், பொருளாதாரத்துக்கான ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும், தலைவர்மார்களுக்கு வழிபட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த விஷயங்களை செய்தால் தான் நீங்கள் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து திரும்ப சொன்னார்கள், இன்னமா ஹுன்னா அர்பஉன், 4 விஷயங்கள் இருக்கிறது, அந்த 4 விஷயங்களையும் விட்டு நீங்கள் விலகி வாழுமாறு உங்களை நான் வசியத்து செய்கிறேன், உங்களை நான் தடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்று என்ன தெரியுமா? அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு ஒருவரையும் நீங்கள் ஆக்கி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், வேண்டுமென்று ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலா துஸ்ரிகு, களவாடாதீர்கள். வலா தஸ்னு, விபச்சாரம் புரிந்து விடாதீர்கள். இந்த 4 விஷயங்களையும் உங்களுக்கு இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்கிற இறுதி ஹஜ்ஜிலே வைத்து உங்களுக்கு நான் இறுதியாக வசியத்து செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன். இந்த 4 விஷயங்களையும் விட்டு நீங்கள் தூர விலகி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, அறிந்து கொள்ளுங்கள், அலா வைன்ன ஷைத்தான் கத் யைஸ அன் யஅபுதஹு ஃபீ பிலாதிக்கும் ஃபீ ஜஸீரத்தில் அரப், நிச்சயமாக ஷைத்தான் ஜஸீரத்துல் அரப் என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்திலே தான் வணங்குவதை விட்டும் அவன் நிராசை அடைந்து விட்டான், அவன் வணங்கப்பட மாட்டான். ஆனாலும் வலாக்கின் என்றாலும் சதகூனு லஹு தாத்துன் ஃபீமா தஹ்கிரூன மின் அமானிக்கும், எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சின்ன விஷயமாக, சில்லறை பிரச்சனையாக நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த விஷயத்தில் ஷைத்தானுக்கு வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டை கொண்டு ஷைத்தான் நிம்மதி அடைவான், ஷைத்தான் அதை கொண்டு திருப்தி அடைவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஜஸீரத்துல் அரப் என்கிற அரேபிய தீபகற்பத்திலே நேரடியாக ஷைத்தான் வணங்கப்பட மாட்டான், ஷைத்தானுக்கான வழிபாடு இருக்காது. ஆனால் எதையெல்லாம் நீங்கள் மார்க்கமாக நினைக்காமல் சின்ன சின்ன சுண்ணாதானே விடலாம், அது தேவையில்லை, அது புறக்கணிக்கப்படலாம் என்று நீங்கள் முடிவெடுத்து மார்க்க விஷயங்களிலே நீங்கள் எதையெல்லாம் சின்ன விஷயமாக பார்க்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஷைத்தானுக்கு வழிபாடு நடக்கும், அதை கொண்டு ஷைத்தான் சந்தோஷம் அடைவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை போற்றி பிறகு சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொன்னார்கள். வகால் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு மின் நபியின் இல்லா அன்தர உம்மத்தஹு, எந்த ஒரு நபியும் அவருடைய சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் வந்தது கிடையாது. உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். அன்தரஹு நூஹுன் வன் நபியுன பஅதஹு, நூஹ் அவருடைய சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னார். பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். வைன்னஹு யஹ்ருஜு ஃபீக்கும், தஜ்ஜால் உங்களிடத்திலே வருவான், தஜ்ஜால் நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே தோன்றுவான், தோன்றினால் ஃபமா கஃபி அலைக்கும் மின் ஷஅனி, சில நேரத்தில் தஜ்ஜாலை பற்றி நீங்கள் எதுவும் அறியாமல் இருப்பீர்கள்,
ஆனால் ஃபலைஸ யக்ஃபா அலைக்கும் இன்ன ரப்பக்கும் லைஸ மா யக்ஃபா அலைக்கும். உங்கள் ரப்பை பற்றி நீங்கள் தெரியாமல் இல்லை, உங்கள் ரப்பை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவரின், உங்களுடைய ரப்பு அவன் நிச்சயமாக ஒற்றை கண்ணன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ இன்னஹு அஅவருன், அவன் நிச்சயமாக தஜ்ஜால் இருக்கிறானே அவன், அதாவது ஒரு கண் குருடனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வ இன்னஹு அஅவருன் ஐனுல் யும்னா கான ஐனுஹு இனபத்தன் தாஃபியா, அவனுடைய ஒரு கண் இருக்கிறது, அவனுடைய வலது கண் இருக்கிறது, அந்த அதாவது அவனுடைய வலது கண் இருக்கிறது, அந்த வலது கண் திருத்தப்பட்ட திராட்சையை போல இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்கள் ரப்பு ஒற்றை கண்ணன் அல்ல, தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் அந்த குருடனாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தஜ்ஜாலை பற்றி அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். சகோதரர்களே, தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள், தஜ்ஜால் நீங்கள் உயிர் வாழக்கூடிய காலத்தில் வருவான், அந்த தஜ்ஜாலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ரப்பு ஒற்றை கண் குருடன் அல்ல, உங்கள் ரப்பை பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். தஜ்ஜால் உங்களை வழிகெடுப்பான், உங்களுக்கு சுவர்க்கத்தை காண்பிப்பான். அப்படி நீங்கள் அவனுடைய வலையிலே நீங்கள் விழுந்து விட்டால், உங்கள் ஈமான் பறிகொடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் வழிகட்டிலே போய் சேர்ந்து விடுவீர்கள். எனவே தஜ்ஜாலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஜ்ஜால் எவனுடைய வலதுகரன் குருடனாக இருக்கிறதோ அவன்தான் தஜ்ஜால் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவனுடைய கண் இருக்கிறதே அது துருத்தி கொண்டிருக்கிற திராட்சையை போன்றிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக விளக்கப்படுத்தி விட்டு சொன்னார்கள். அறிந்து கொள்ளுங்கள், லியுபல்லிகு ஷாஹிதில் காயிப், இங்கு வந்திருக்கிறவர்கள் இங்கு வராத மக்களுக்கு என்னுடைய அழைப்பு பணியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி அந்த உரையை நிறைவு செய்தார்கள். சகோதரர்களே, எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலம் செய்த தூதுத்துவ பணியை, தாவா பிரச்சாரத்தை சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்து மினாவிலே அரஃபாவிலே ஆற்றிய அந்த உபதேச குறிப்புகள் தான் இன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி உபதேசம் என்று வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் ஆற்றிய தன்னுடைய இறுதி உபதேசத்தை பற்றி இன்றைய குத்துபாவிலே உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா பல நன்மைகளை பதிவு செய்திருக்கிறான். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை, அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை, அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளை செய்ய வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய அத்தனை கடமைகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று அவர்கள் வீடு திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாலகர்களைப் போல வீடு திரும்புகிற அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடமைகளினூடாக ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு ஏற்படுத்துகிறான். இன்றைக்கு ஹாஜிகள் மக்காவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய அந்த காபத்துல்லாவை தவாப் செய்கிற, அந்த காபத்துல்லாவை சுற்றி வலம் வருகிற, ஹஜ்ஜினுடைய அத்தனை அம்சங்களையும் சரிவர நிறைவேற்றுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற அந்த நாட்களிலே, குறிப்பாக ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கிற நாங்கள் ஊர்களிலே இருந்து கொண்டு அந்த வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இந்த நாட்களை
அதிகமாக வணக்கத்தில் கழித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய இன்னும் ஒரு உபதேசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 வரக்கூடிய அரஃபாவுடைய நோன்பையும் கண்டிப்பாக நாங்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த நோன்பை நாம் பிடிப்பது, அதாவது முன் சென்ற வருடம் அதுபோல பின்னர் வரக்கூடிய வருடங்களுக்கான பாவங்களுக்கான பரிகாரம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பிறை 9 நாம் அந்த நோன்புகளை பிடிப்பது நம்மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த பெருநாள் தினத்தில் அறுத்து பலியிடுகிற அந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், உதுஹியா என்றது பள்ளிவாசல்ல கொடுப்பார்கள், நாம் எடுத்து சமைத்தால் சரியென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உதுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த கடமை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கான பொருளாதார பலம் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாரும் சேர்ந்தாவது 7 பேர் ஒரு மாட்டில் சேரலாம். அல்லது ஒருவருக்கு தனிமையில் ஒரு மாடு எடுத்து குர்பான் உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தால் அவர் கட்டாயம் உதுஹியா கொடுப்பது அவர் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், மன் கானத் லஹு சஅத்துன், யார்ட்ட பொருளாதார பலம் இருந்து அவர் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் மைதானத்துக்கு தொழுகைக்காக வர வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக இந்த உதுஹியாவை பற்றி சஹாபாக்களுக்கு முன்னால் எச்சரிக்கை செய்து நம்ம பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் ஒரு மாட்டை வாங்கி அறுத்து அவர் உதுஹியா கொடுக்கட்டும். அதுல ஒரு பகுதியை 3/1 அவர் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் யாருக்கு ஒரு மாட்டை அறுத்து உதுஹியா கொடுப்பதற்கான பொருளாதார வசதி இல்லையோ அவர்கள் 7 பேர் சேர்ந்து தாராளமாக ஒரு மாட்டை வாங்கி அவர்கள் உதுஹியா கொடுக்கலாம். இது இஸ்லாம் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அழகான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு பின்னால் உருவான ஒரு வரலாற்று சுருக்கத்தை கொண்ட ஒரு கதையாக இருக்கிறது. அது வெறுமனே கதை மாத்திரம் அல்ல, அது கதை அல்ல, அது இந்த உலகத்தில் ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களை தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற ஒரு குடும்பத்தின் தியாகத்தினுடைய பின்னணியில் உருவான ஒரு மிகப்பெரிய இபாதத்தாகிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கமும், அந்த வணக்கத்துக்கு பின்னால் முஸ்லிம்களை கடமையாக்கப்பட்ட அந்த ஈதுல் அல்ஹா என்கிற தியாக திருநாள் என்ற அந்த வணக்கமும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிக முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. எனவே அது வெறுமனே பெருநாளாக கொண்டாடப்படுகிற அதே நேரத்தில் அந்த தியாகத்தை, அந்த உணர்வை, இப்ராஹிம் என்கிற தனி மனிதர் செய்த அந்த மார்க்க புரட்சியை, அந்த இஸ்லாமிய தாவாவை ஒரு சமுதாயமாக அவர் எப்படி செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன், அந்த குடும்பமே சேர்ந்து இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை சொன்னார்கள். லக்கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிமிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே. வத்தபிய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு விஷயமாக இருக்க முடியாது என்று, இதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை கண்டிப்பாக நாங்கள் தேட வேண்டிய தேவை இருக்கிறது, அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த குடும்பம் எப்படி மார்க்கத்துக்காக இந்த உலகத்தில் தங்களை அர்ப்பணித்தார்களோ அதே போல நாங்களும் எங்களை அர்ப்பணித்து இந்த மார்க்கத்துக்காக வாழ வேண்டிய, பங்களிப்பு செய்ய வேண்டிய மகத்தான தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு காண்கிறார். கனவு கண்டுவிட்டு தன்னுடைய மகனை அழைத்து, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க, என் அருமை மகனே, உன்னை அல்லாஹ்வுக்காக நான் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்னை கனவில் வந்து காட்டிவிட்டான். பந்தொரு மாதா தரா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கருதுகிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னார்? யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃபல் பிமா துஅமர், நீங்கள் ஏவப்பட்டதை தாராளமாக செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நாளை மறுமையில் பொறுமையாளர்கள் ஒருவனாக
நிச்சயமாக என்னை பெற்றுக் கொள்வீர்கள் வாப்பா, தாராளமாக என்னை அருங்கள் என்று சொல்லி தள்ளாடுகிற வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் காத்திருந்து கிடைத்த வரமாகிய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன பொழுது அறுப்பதற்காக முயற்சி செய்து தன்னுடைய மகனிடத்திலே போய் உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது தாராளமாக அல்லாஹ்வுக்காக என்றால் அறுத்து கொடுத்து விடுங்கள் வாப்பா என்று சொன்ன பொழுது அவர் மறுக்க நாடிய பொழுது இப்ராஹிமை என்று நாங்கள் அழைத்து வனாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிமை என்று அல்லாஹ் அழைத்து சொன்னான். கது சத்தக்த ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், உங்களுடைய கனவை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள். மகனை அறுக்க வேண்டாம், ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ நீங்கள் அறுத்து கொடுத்தால் போதும் என்று அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்த அந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு உலகையாவாக பார்க்கிறோம். என்றால் இப்ராஹிமுக்கு தன்னுடைய மகனை அல்லாஹ்வுக்கு அறுக்க முடியுமாக இருந்தால் ஒரு ஆட்டை வாங்கி ஒரு மாட்டை வாங்கி நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க நம்முடைய உள்ளத்தில் இடமில்லாத நம் கஞ்சத்தனம் உள்ள மக்களாக நானும் நீங்களும் ஆர்வமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கும் உங்களுக்கும், இப்ராஹிமுடைய குடும்பத்தை பற்றி கதைப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன அருகதை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் மார்க்கத்தை சரிவர பின்பற்றுகிற, மார்க்கத்தை சரிவர தெரிந்து கொள்கிற உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.